Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 663 பார்ட் 1. ஓபன் பண்ணா கொலோசியத்துக்குள்ள ஒரே டம்மு 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 டம்முன்னு பயங்கரமான சத்தம். அந்த இடத்துல எவன்டா போய் துணி துவைக்கிறான்னு பார்த்தா துவைக்கிறான். ஆனா துணியே இல்ல, பெலமிய அந்த ஹை ஹீல்ஸ் போட்ட டெலிஞ்சர் தான் துவைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல வேற ஐயோ, நான் முக்கியமான இடத்துல உன்னை அடிச்சு மொத்தமா காலி பண்ணலாம்னு நினைச்சேன், அவசரப்பட்டு இப்படி அடிச்சுட்டு என்ன கிண்டல் பண்ணுவானா? பெலமிக்கு செம காண்டாவும். அவன் இன்ன வரைக்கும் திருப்பி அடிக்கல. ஏன் அப்படின்னா ஜோக்கல் மேல இருக்கிற லாயல்டி. அவன் என்ன சொன்னாலும் அதையே அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்பான். அப்படி இருந்ததுனால தான் இவ்வளவு பொறுமையா இருந்தான். ஆனா அந்த டெலிஞ்சர் ஓவரா பேசுறான்ல, அதனால காண்டாயி அவனை கண்ணா பின்னான்னு மின்னல் வேகத்துல பஞ்சு வைக்க ட்ரை பண்ணுவான். அவன் என்னதான் பஞ்சு வச்சாலும் அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட விழாது. கேஷுவலா அவன் ஒரு ரொட்டேஷனை போட்டு பெலமியோட வயிற்றுலயே ஒரு மிதி, வாயில ரத்தம் புலக்குன்னு வந்துடும், பேன்னு விழுவான். அப்படின்னா தம்மா கூண்டு இருந்தாலும் அந்த டெலிஞ்சர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பாருங்க. ஒரு மூலையில கிடக்கிறவனை போட்டு மிதி 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 மிதின்னு மிதிச்சு தள்ளுவான். அவனால சுத்தமா அடி வாங்க முடியல. அதனால என்ன பண்ணுவான், அவன் காலை ஸ்பிரிங்கா மாத்தி அங்க இருந்து சல்லுன்னு தப்பிச்சு ஓடுவான். அவனாலேயே நம்ப முடியல. ஏன்னா இப்போதைக்கு அவனால பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், தப்பிச்சு ஓடுறது. வேற என்ன பண்ண, உயிரை காப்பாத்தணுமே. இப்ப கூட ஜோக்கர் இவனை கொல்ல சொல்லியிருப்பான்னு இவனுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அதனால அந்த இடையில இருக்க சிறுசுங்க பேச்ச கேட்கறதெல்லாம் வேஸ்ட். டைரக்டா அவங்கிட்டே போய் கேட்டுருவோன்னு அடிச்சு புடிச்சவனை மீட் பண்றதுக்காக வேகமா போவான். ஆனா என்ன, அவனால பெர்ஃபெக்ட்டா ஜம்ப் பண்ணி போக முடியல. செவுத்துல எல்லாம் கண்ணா பின்னான்னு அடிச்சு புரண்டு விழுவான். ஏன்னா பயலுக்கு தான் பாடி பஞ்சர் ஆகி போய் கிடக்குது, ஒழுங்கா போக்கஸ் பண்ண முடியல. அப்படியே பொறுமையா எந்திரிப்பான். அந்த டைம் டெலிஞ்சர் பின்னாடி இருந்து பாஞ்சு வந்து ஒரே மிதி அப்படியே அங்க செவுத்துல அடிச்சு புரண்டு விழுவான். மொத்தத்துல அவன் இவனை இன்னைக்கு விடுறதா இல்ல. தம்பி எப்ப கிவ் அப் பண்ணுனே தெரியாம நீ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு சங்கு நீங்க ஏன் கையில தான், அதனால தப்பிக்கலாம் ட்ரை பண்ணாதன்னு சொல்லி காட்டுத்தனமா மிதிச்சு அவனை திரிக்க விடுவான். அவன் என்ன ஃபுட்பாலா இந்த மிதி மிதிக்கிறான். வெளமையும் கண்டமே நீங்க அடி வாங்கி வாங்கி அவனால சுத்தமா முடியல. தம்பி தேவையில்லாம எங்க யங் மாஸ்டரை நீ ட்ரபிள் பண்ணாத, அவருக்கு 1008 வேலை இருக்குது, வாங்கிட்டு எல்லாம் வந்து மண்டைய உடச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி வயிற்றுலயே நங்கு 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 நங்குன்னு மிதிச்சு செவுத்துல இடிச்சு அப்படியே ரத்த கிளறியோட நிமிந்து பார்த்தா வெளமி குட் பாய் இதோட செத்து போன்னு சொல்லி ஓங்கி ஒரு மிதி மிதிப்பான். மிதிக்க முடியல, ஏதோ கண்ணாடி மாதிரி இடையில வந்து தடுக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம பார்த்தரோமியோ மாசா வந்துட்டான்ல. அப்படி வந்தவன் டேய் இந்த பேரியரை தாண்டி முடிஞ்சா அவனை அறலாமா. டெலிஞ்சருக்கு கடுப்பாகும், இது உன்னோட பிரச்சனையே இல்ல, ஒழுங்கா அவனை விட்டுட்டு போயிருமா. அவன் ஆமா எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இந்த பேரியரை கிரியேட் பண்ணேன், நான் ஒண்ணு அவனை காப்பாத்துறதுக்கு இதை பண்ணலைங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க பார் புத்திசாலித்தனமா பேசுறேன்னு கடுப்பேத்திட்டு இருக்காத, இது எங்க ஃபேமிலி பஞ்சாயத்து, குறுக்க வந்தீங்கன்னா உன்னையும் சேர்த்தி கொள்ள வேண்டியிருக்கும், அதனால பேசாம ஓடிடுமா. அவன் சொன்னா மட்டும் பாத்ரூமியோ கேட்டுவானா, போடாடே விளக்கஎன்னன்ட்டு அவன் பாட்டுக்கு நிப்பான். அந்த லூசு போய் அந்த பேரியரை போட்டு கண்டமேனிக்கு மிதி 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 மிதின்னு மிதிச்சு தள்ளுவான். ஆனா அதுல ஒரு சின்ன கிராக்கு கூட விழாது. யாராலையும் இந்த பேரியரை உடைக்க முடியாது. உடஞ்சா உடச்சுக்கடா டேய், நானும் உனக்காண்டி வேணா பொறுமையா வெயிட் பண்றேன்பா. அவனு விடாம மிதி 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 மிதின்னு கண்டமேனிக்கு மிதிச்சிட்டு கிடப்பான். அந்த டைமுங்கும் போது டியமண்டே கிட்ட இருந்து ஒரு போன் கால். டேய் நான் வேலையில இருக்கேன் பானா, அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் இன்னும் பெலமியா கொல்லலன்னு. என்னடா நீயே இவ்வளவு மொக்கையா இருக்கியன்னு. டேய் இடையில ஒருத்தன் வந்துட்டான்டா, இல்லன்னா அப்பவே செத்துருப்பான்பா. சரி அவனை அப்புறம் பாத்துக்கலாம், டோஃப்ளமிங்கோ இன்னொரு வேலை சொல்லியிருக்காரு, அந்த வேலையை போய் பாரும்பா. என்னன்னா லயோஜி கூட சேர்ந்து டாய் ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணுமாமா. மத்தவங்களும் வராங்க, இது ரொம்ப அர்ஜென்ட், சீக்கிரமா போம்பா. அடே இரும மாட்டு பையல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா, இவன் சோலியை முடிச்சுட்டு வந்துடுறான்பா. டோஃபியோட ஆர்டரையே நீ ஃபாலோ பண்ண மாட்டியா, சிறுப்பு பிச்சு அடிப்பேன்ட்டு போனை வச்சிருவான். நல்ல வேலை ஊசலாடிட்டு இருந்த பெலமியோட உசுறு தப்பிச்சுது. ஆனா இப்ப அவனுக்கு ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, என்னன்னா டோஃப்ளமிங்கோ இன்னொரு ஆர்டர் கொடுத்திருக்கான்னு தான் அவன் போன்ல சொல்லியிருப்பான். அதை வச்சு பார்க்கும்போது இவனை கொல்றதையும் ஒரு ஆர்டரா தான் அவனுக்கு கொடுத்திருக்கான்னு இப்பதான் அவனுக்கே புரியுது. இப்ப மட்டும் இவன் நேர்ல டோஃப்ளமிங்கோ போய் மீட் பண்ணான்னா கண்டிப்பா இவனுக்கு சங்கு. உடனே இந்த டெலிஞ்சர் கேட்காம அவனை கொன்னே தீர்வேன்னு ஓங்கி அந்த பேரியரை ஒரு மிதி மிதிப்பான். அப்பவுமே அந்த பேரியருக்கு எதுவும் ஆகல. சொல்ல போனா டெலிஞ்சரோட கால்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலுமே அந்த சப்பனாயி விடாம போட்டு மிதி 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 மிதின்னு மிதிச்சு தள்ளுவான். ஒண்ணு வேலைக்காகல. கண்ணா நீ என்ன பண்ணாலும் இந்த பேரியரை நான் எடுக்க போறதில்ல, உன்னதான் போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்கல்ல, கிளம்பி அங்க போ, சல்லித்தனமா சில்லித்தனம் பண்ணிட்டு இருக்காத உடனே அவன் கடுப்புல பச்சை பச்சையா திட்டிட்டு போங்கடா எச்சங்கலாம், நான் அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து உங்க ரெண்டு பேத்தையுமே கொல்லல கொல்லு வேண்டாம், உயிரோட மட்டும் உங்களை விட மாட்டேன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். பாத்ரூமியோ கேஷலா போடா போடா பொடிப்பையில அந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன்பா. அந்த டைம் பெல்லமியோட மூஞ்ச காட்டுறாங்க. ஓ மை காட், சாணி அடிச்சு மூஞ்ச செவுத்துல வச்சு தேய்ச்ச மாதிரியே மூஞ்ச வச்சிருப்பான். அவனுக்கு இன்னுமே நம்ப முடியல, பேசினது 100% டியமண்டேவோட போன் தான். அப்படி இருக்கும்போது கன்ஃபார்மா அவன் தான் இதை சொல்லியிருப்பான். அப்படின்னா டோஃப்ளமிங்கோ நிஜமாவே இவனை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பானா, அது நிஜம்தானான்னு சொல்லி அவனால ஏத்துக்க முடியல. ஏன்னா கடைசியா அவனை மீட் பண்ணி பேசும்போது இந்த காம்படிஷன்ல நீ ஜெயிச்சின்னா உன்னை நான் இந்த ஃபேமிலியில ஒரு மெம்பரா ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதுவும் பெல்லமி தான் கேட்டிருப்பான். வின் பண்ணா கண்டிப்பா நான் உன்னை ஏத்துக்குவேன்னு ஒரு மாதிரி சிரிச்சிருப்பான். ஏன்னா இவனால வின் பண்ண முடியாது,
கன்ஃபார்மா செத்துருவான்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் போய் வின் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அடப்பு அவியலா உன்னதாண்டா நான் மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன், இப்படி நீ ஏமாத்திட்டியேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவான். பார்த்தோமே அவன் அழுகிறத பார்த்துட்டு நான் வேணா உன்னை மெடிக்கல் ரூம்ல கொண்டு போய் விடட்டுமான்னு கேட்பான். அவன் உடனே காண்டாயி உன் வேலையை பார்த்துட்டு போடா, நான் வாழ்றதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்ல, என்னை ஏன்டா காப்பாத்துனேன், என்னை ஏன் காப்பாத்துனேன், பேட்டில் ராயல் ரிங்குக்குள்ள நான் உன்னைய கொல்ல ட்ரை பண்ணேன், அப்புறம் ஏன் நீ காப்பாத்த ட்ரை பண்றேன்னு சொல்லி கேட்பான். பார்த்தோமியோ தான் தெளிவா பேசுவான். அதாவது போட்டின்னு சொல்லி ஒரு 2 பேர் யுத்தம் பண்றாங்கன்னா அவங்க 2 பேருமே வார் பிரதர்ஸ். அப்படி இருக்கும்போது என்னோட பிரதரை ஒருத்தன் கொல்றதை என்னால பார்க்க முடியாது, அதனால தான்டா என் பிரதரை நான் காப்பாத்தினேன்னு ரொம்ப உரிமையோட சொல்லுவான். பெலமி ஆனந்த கண்ணீர்ல அழுது புலம்புவான். அப்படியே கட் பண்ணி அந்த ஃப்ளவர் ஃபீல்ட காட்டுறாங்க. அந்த சன்ஃபிளவர் தோட்டம் அவ்வளவு அருமையா அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருக்குது. 800 வருஷமா இதை யாரு வளர்த்தாங்கன்னு தெரியல, ஆனா நல்லா வளர்ந்து நிக்குது. சரி, இப்ப டாய் சோல்ஜர் அவங்க வரலாறு எல்லாத்தையுமே மொத்தமா சொல்லிட்டான். இப்ப இவங்க வேலை என்னன்னா கஷ்டப்பட்டு இருக்க இவங்க மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தணும். இப்ப இவங்க பண்ண போற வேலையோட பேரு ஆபரேஷன் ரெஸ்ரோசா எஸ்ஓபி. உடனே எல்லாம் வாய பழுதுருவாங்க. அடேங்கப்பா பெரிய ஆபரேஷனா இருக்கும் போலன்னு. சரி, அந்த எஸ்ஓபினா என்ன ஒன்னும் புரியலையேன்னு டவுட்டா கேட்பானுங்க. உடனே அதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னா இந்த சிட்டிக்கு கீழே ஒரு பெரிய இடமே இருக்குது, ஆனா அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அங்கதான் பிளாக் மார்க்கெட்டோட ட்ரேட் போர்ட்டே இருக்குது. கூடவே மிஸ்டீரியஸான ஃபேக்டரியும் வச்சிருக்காங்க. அவனுங்க வேலை டோன்டா பீப்புளையும் மக்களையும் பொம்மையா மாத்துறது. 24/7 விடாம வேலை போய்கிட்டே இருக்கும். சோ இப்போ இவங்க அந்த அண்டர் கிரவுண்டுக்கு தான் போக போறாங்க. அங்க போறது ஒண்ணு அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. அதனால தான் அந்த இடத்துக்கு போறதுக்காக ஒரு வருஷம் கிட்ட குழிய தோண்டி இருக்காங்க. அந்த வழி அங்க போய் அவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக. ஏண்டா அந்த எஸ்ஓபிங்கிற வேர்டுக்குள்ள இவ்வளவு மீனிங் இருக்கான்னு கேட்டா ஆமா, நம்ம அந்த டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி எல்லாத்தையுமே காலி பண்ணி அவனோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அழிச்சு ரெஸ்ரோசாக்கு மறுபடியும் கிங் ரிக்குவை கொண்டு வரணும். இதுதான் நம்ம ஆபரேஷனோட கோல். என்ன ஓகேவான்னு கேட்பான். உசோப்புக்கு கட்டுப்பாயிரும். பின்ன என்னமோ ரேஷன் கடையில போய் 1 கிலோ சுகர் வாங்கிட்டு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அட தெரியும்பா, இந்த பஞ்சாயத்தெல்லாம் அவ்வளவு ஸ்மூத்தா போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ரெஸ்ரோசால இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம தான் இறங்கி போராடணும். அந்த டோஃப்ளமிங்கோட ஆளு ஒருத்தன் தான் இவங்க எல்லாத்தையுமே இப்படி பொம்மையா மாத்தி வச்சிருக்கான். சோ இவங்க எல்லாருமே மறுபடியும் பழையபடி மாறணும்னா அந்த ஹாபி ஃப்ரூட்டை சாப்பிட்ட ஆளை பொலந்து கட்டணும். அப்படி பண்ணிட்டாங்கனாலே போதும், இவங்க டாய்ஸா மாதிரி இருக்க அந்த ஸ்பெல்லு பிரேக் ஆயிரும். அப்புறம் என்ன மறுபடியும் ரெஸ்ரோசால இருக்கிற எல்லாருமே ஹியூமன்ஸா மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சுல, அதுவுமே அட் டைம்ல வந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தனியா சொல்லணுமா, எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாருமே அவனை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவங்க கூட சேர்ந்து சண்டை போறதுக்கும் ஆளுங்க கிடைச்சிருவாங்கல்ல. அந்த டைம்ங்க போது டோஃப்ளமிங்கோ நேவி 2 பேர்த்தாலையும் என்னதான் பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கண்ட்ரியே டீஸ்டெபிளைஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பெரிய மாற்றம் கண்டிப்பா ஒண்ணு வருங்கிற மாதிரி சொல்லுவான். சரி, அந்த ஹாபி ஃப்ரூட்டை சாப்பிட்ட ஆள் எங்க இருக்கான்னு தெரியலையே, அது ஆம்பளையா பொம்பளையா எவ்வளவு ஸ்ட்ராங் எதுவுமே தெரியாம எப்படா போய் நாக் அவுட் பண்றது, விளக்கண்ண ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுன்னு கேட்பான். அது ஒரு பொண்ணு ஸ்கவுட்டிங் யூனிட். அது யாரு என்னன்னு போய் செக் பண்ணி பார்த்தப்போ அவ அண்டர் கிரவுண்ட்ல ட்ரேட் போர்ட்ல இருக்கான்னு தெரிய வந்துச்சு. சொல்ல போனா அவ டான் கிஹோட்டி ஃபேமிலியில ட்ரெபோல் ஆர்மியை சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் ஆபீசர். கையில பழத்தை வச்சு தின்னுட்டு இருப்பாளே அந்த குட்டி பொண்ணு தான் அது. அவ யாரெல்லாம் தொடுறாலோ அவங்க எல்லாம் பொம்மையா மாறிடுவாங்க. அவ ஆளை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பா, ஆனா அவ சின்னவளே கிடையாது. ஏன்னா அவ சாப்பிடுற ஒரு ஃப்ரூட் அவளை ஏஜிங் ஆகிறத ஸ்டாப் பண்ணி வைக்குது. அவ தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. அவளை பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கிறது அந்த ட்ரெபோலுங்கிற மூக்குலிக்கு மடையன். இப்ப அவனை எல்லாம் தாண்டி போய் அவளை நாக் அவுட் பண்ணாதான் டாய்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே மறுபடியும் நார்மல் மனுஷங்களா மாறுவாங்க. அவளை பயன்படுத்தி திணறடிக்கணும். அதனாலதான் இந்த ஆபரேஷன் எஸ் நான் சுகர், ஓ நான் ஓவர் சர்ப்ரைஸ்டு, பி நான் பேனிக். அதான்டா எஸ்ஓபி, சுகர் ஓவர் சர்ப்ரைஸ்டு பேனிக். நம்மள பார்த்தாங்கன்னா அவங்க குடிப்பாங்கடா டானிக்கும்பா. உடனே பிராங்கியும் சூப்பர் செமையா இருக்குது, ஆஹா ஓஹோமா. இங்க உசோப்பு எனிமி ஒரு பொண்ணா அப்படின்னா யாரும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் என்னைய ஃபாலோ பண்ணிவாங்க, நான் பாத்துக்கிறேன்பா. நீ மட்டுமா, நானும் ரெடிடான்னு சொல்லிட்டு பிராங்கியாவை மண்டையவே கெனானா மாத்தி போஸ் எல்லாம் பயங்கரமா கொடுப்பான். சுத்தி இருக்க லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஏன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல. அதனால எல்லாருமே ஒன்னே மாத்தி மாத்தி போஸ கொடுத்து நம்ம தாறுமாறா தட்டி தூக்குறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்லி வேற லெவல்ல கத்திட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!